வணக்கம் நேயர்களே! இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு. திராவிட சிந்தனையாளர், எழுத்தாளர் திரு டான் அசோக் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம், வணக்கம் டாக்டர். இந்த பாடநூல் திட்டத்துக்கெல்லாம் லயோலா மணிய இன்சார்ஜா போட்டிருக்கிறாங்க தாவேகா அரசு அப்படிங்கிற செய்தி சோசியல் மீடியால ஒரு பக்கம் ஏகப்பட்ட கண்டனங்கள் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. திமுக ஆட்சி காலத்துல திண்டுக்கல் லியோனி அவர்கள நியமிச்சம்போது, அவருக்கு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில அவர் ஒரு ஆசிரியர். அவருக்கான ஆசிரியர். அதுக்கான கல்வி தகுதியும், அனுபவமும் அவர்கிட்ட இருக்குன்னாலும், பட்டிமன்ற மேடைகள்ல அவர் பெண்கள ரொம்ப இழிவா பேசிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர கொண்டு வந்து போட்டிருக்கிறீங்களே! அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வந்தது. எனக்கு என்னமோ தாவேகா அரசு, அவர் நல்ல மேடையில பட்டிமன்றத்துலலாம் பாட்டெல்லாம் பாடுனாரு. நம்ம லயோலா மணி அந்த மாரி மேடை மேடையா ஏறி, தலைவர் பாட்டெல்லாம் சூப்பரா பாடுறாரு. அதுக்கு கருத்துருவாக்கம், விளக்கம்லாம் சொல்றாரு. அதனால அவரையே போட்டுருவோம் அப்படின்னு நெனச்சு போட்டிருப்பாங்களோ? சரி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வேற யார தாவேக்கால போடுவாங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இப்ப நீங்க, ஆஹா இவர போட்டா நல்லது அப்படின்னு ஒருத்தர் சொல்லுங்களேன். சாய்ஸ் குடுங்களேன் பாப்போம். யாருமே கிடையாது. கீர்த்தனா ட்ரேட் மினிஸ்டரு, கில்லி சரத்து, தமிழன் பார்த்திபன், அந்த வரிசையில லயலாமணி. நான் இப்பதான் ஒரு போஸ்ட் போட்டேன். நீங்க இந்த மாரிலாம் எதுக்கு ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கா நீங்க நம்ம ஏன் டென்ஷன் ஆகணும், புலம்பணும்? விஜய் தான் நம்ம சிஎம். விஜய் சிஎம்மா இருக்கும் பொழுது, தமிழ்நாட்டுல லயலாமணி தானே பாடநூல் தலைவர் ஆவாரு. வேற யாரு ஆவாங்க? பெரிய படித்த இவங்க இவங்க வருவாங்களா? அப்ப யாரு அரசன் எவ்வளியோ ஆட்சி அவ்வளி தானே. அப்ப எல்லா பிரச்சனையிலயும் பெரிய பிரச்சனை விஜய் என்பவர் சிஎம். நீ இங்க இன்னொரு விஷயம் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாலும், லயலா விஜயுடன் ஒப்பிடும்போது லயலாமணியும் சரி, ரமேஷும் சரி, கில்லி சரத்தும் சரி, தமிழன் பார்த்திபனும் சரி, கோடி மடங்கு பரவாயில்லாத கேண்டிடேட்ஸ் விஜயுடன் ஒப்பிடும்போது. ஏன்னா நீங்க விஜயனுடைய பேச்சை கேளுங்க. நீங்க ஒவ்வொரு விஜயனுடைய பேச்சை கேட்கும் டேஷ்ன்னு ஒரு முதல்வர் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பேசி பார்த்திருக்கீங்களா? குழந்தைங்க பாக்குதுன்னு வேற பெருமை. குழந்தைங்க போய் அவங்களோட வாத்தியார்கள்ட்ட டேஷ் வந்துரும், வாயில வந்துரும்னு பேசினா எப்படி இருக்கும்? ஒண்ணும் இல்ல. இந்த அந்த ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேர் என்ன? திருநெல்வேலி பாஷையில காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. அவரும் இந்த சாண்டி மாஸ்டரும் சேர்ந்து நக்கு நக்குன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுலாம் யூடியூப்ல சென்சார் இல்லாதனால வந்துருது. அந்த பாட்ட ஒரு நாள் ஓடுனதுக்கே என் பாப்பா நக்கு அப்படின்னு ஒரு தடவ சொல்லிருச்சு. இது எவ்வளவு மோசமான ஒரு இம்பாக்ட்ட குழந்தைங்களுக்கு குடுக்கும். அதுவும் புதுசா கேட்கும்போதுங்கிறப்போ, ஒரு முதலமைச்சரு வீட்ல உட்கார்ந்து குழந்தைங்க பாக்குறப்பலாம் டேஷ்ன்னு பேசுற ஒரு முதல்வரச்சர வச்சுக்கிட்டு, நீ லயலாமணிய போய் பாடநூலுக்கு போடலாமான்னு கவலைப்பட்டீன்னா, அதை விட ஒரு காமெடி எனக்கு எதுவுமே தெரியல. நான் கேட்பது என்னன்னா, தாவேக்கால வேற யாரை போட முடியும்? நீங்க ஒண்ணு இவரு வாரிய தலைவரா போட்டாங்க. இல்லன்னா எம்எல்ஏ சீட்டு குடுத்து அமைச்சராக்கியிருப்பாங்க. அவ்வளவுதானே. வேற என்ன இங்க நீங்க விஜய வச்சுக்கிட்டு நான் இப்பதான் ஒரு போஸ்ட் போட்டேன். விஜய சிஎம்மா வச்சுக்கிட்டு லயலாமணிய பாண்டவ தலைவரா போட்டதுக்கு வருத்தப்பட்டீங்கன்னா, நீங்க எப்படி செத்து போனவன் கால் போச்சுன்னு வருத்தப்படுற மாரி. அதுக்கு என்ன நம்ம பண்ண முடியும்? அவ்வளவுதான். இதுதான் இந்த ஆட்சி. இவர்களுக்கு தான் பதவி வழங்கப்படும், பொறுப்பு வழங்கப்படும். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னா, அவர போட்டதுக்காக வருத்தப்படுறது இல்ல. இந்த மீடியாவின் அமைதி இருக்குல்ல, அப்படியே நிசப்தமா ஒரு சுடுகாட்டு அமைதி, 12 மணி சுடுகாட்டு அமைதி ஒண்ணு இருக்குல்ல, அததான் நம்ம கவனிக்க வேண்டியது. எவ்வளவு இரு தராசுகளை வச்சு 2 ஆட்சிகளையும் நிறுக்குறாங்கன்றதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஆனா, அப்படி நம்ம சிரிச்சுட்டு இத கடந்து போயிட முடியலையே தோழர். ஏன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு இல்லையா? ஏன்னா, பாடத்திட்டம் எப்படி அமைக்கப்படுகிறது? அதுல பசங்களுக்கு நாம என்னென்ன விஷயங்கள சொல்லி தர்றோம்? இந்த பாட புத்தகங்கள் மூலமாக என்னென்ன கருத்தியல அடுத்த தலைமுறைக்கு கடத்துறோம்? அப்படிங்கிறதெல்லாம் மேற்பார்வை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இந்த பொறுப்பு. ஆ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு கருத்தியல் தெளிவோ, இல்ல ஒரு கருத்தியல் புரிதலோ, இல்ல தமிழ்நாட்டுடைய கொள்கைகள் என்ன? காலங்காலமாக பின்பற்றி வந்த கொள்கைகள் என்ன? இத பத்திலாம் தெரிஞ்ச ஒரு நபர் இருந்தாலே, அங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அனுபவம் இல்லாத ஒரு நபரை கொண்டு அங்க போடும் பொழுது, எதை நோக்கி இந்த அரசு பள்ளி கல்வித்துறையை கொண்டு செல்கிறது? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருதுல்ல. நீங்க லயலாமணி மேல நம்ம வைக்கிற பெரிய ஒரு காமெடியா ஏன் அதை பாக்குறோம் அப்படின்னா, துக்கத்திலேயும் காமெடி. நான் சொல்றது காமெடினா மனம் விட்டு சந்தோஷமா திருவள்ளுவர் சொல்ற மாதிரி சிரிக்கிறது இல்ல. இடுக்கண் வருங்கால் நவித இடுக்கடா மாரி சொல்றீங்க. திருவள்ளுவர் சொல்ற மாதிரி சிரிக்குது. டார்க் காமெடி. இப்ப நெல்சன் படத்துல சிரிப்போம்ல, சோகமான டார்க் காமெடியிலயும் காமெடி இருக்கும்ல. அது மாதிரிதான் நம்ம சிரிச்சுட்டு போறதே தவிர என்ன சந்தோஷமாவா சிரிக்கிறோம்? இப்ப அந்த எங்க தலைவர் பெரிய கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. போக்கிரில எப்படி பாடியிருக்காருன்னு சொன்னவர் தான் லயலாமணி. இப்ப அதெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. இந்த லயலாமணி
கில்லி சரத்து எல்லாருமே எங்க இருந்து வர்றாங்கன்னா, விஜய் என்கிற ஆலமரத்தின் விழுதுகளாக இருக்காங்க. நீங்க விஜய் என்கிற இந்த பிம்பத்த அடிக்காம, இவர்கள எல்லாம் அடிப்பது. இவங்கள போடலாமா, அவங்கள போடலாமான்னு கேட்பதே எந்தவித பலனும் தராத ஒரு விஷயம். நீங்க இந்த கல்ட் மென்டாலிட்டிய பிரேக் பண்ணணும். இந்த அமைதியை பிரேக் பண்ணணும். விஜய் என்ன பண்ணாலும் அது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற ரசிக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, குழந்தைகள் ஹாஸ்பிட்டல்ல கத்துற அளவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்காங்கல்ல, அந்த மக்களை திருத்தணும்னா, அந்த விஜய் என்கிற பிம்பத்த தான் காலி பண்ணணும். நேத்து ஒரு ஒரு பெண்ணு பக்கத்துல இருந்து கை குடுக்குறாங்க. எவ்வளவு ஒரு எவ்வளவு ஒரு அசூசையா அந்த மனிதர் நகர்ந்தாரு பாத்தீங்களா? இது எவ்வளவு ஒரு அருவருப்பான விஷயம். பொண்ணு தான அது. வேற என்ன ஏலியனா? கண்டாமினேட் ஆயிருப்பான். ஏலியனா? இல்ல கொரோனா காலமா இது? எப்படி ஒருத்தர் பக்கத்துல நின்னு கை குடுக்குறப்ப எப்படி டாக்டர் நீங்க கை குடுக்காம இருக்க முடியும் உங்களால? அப்ப அந்த அளவுக்கு தீப்பந்தம் ஒரு எடுத்து தீண்டாமை கொளுத்து தீண்டாமை அப்படின்னு கொள்ளுது. பாடினவர் தானே. அததான் லயலாமணி வந்து பாடத்திட்டம் அந்த அந்த அளவுக்கு கருத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னாரு. இது இப்படி கைய வச்சுக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா அப்ப அத மதர் ஆஃப் ஆல் ஈவில்ஸ். டிவிகேவோட மதர் ஆஃப் ஆல் ஈவில்ஸ் யார்? டிவிகேங்கிறது ஒரு கட்சியே கிடையாது. அது ஒன் மேன், ஒரு மனிதன். நீங்க இவங்க எல்லாருமே கோமாளிகள். அந்த அந்த மனிதன் இல்லைன்னா, அந்த அந்த ஒண்ணு இல்லைன்னா இந்த இந்த ஜீரோஸ்லாம் கிடையாது. அப்ப நம்ம திருப்பி 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 விஜயை தான் காலி பண்ணணுமே தவிர, விஜய் ஏன் இவரை போட்டா விஜய் அவரை தான் போடுவாரு. விஜய் வேற யார போடுவாரு? விஜய் என்ன சுபவி ஐயாவ கூப்பிட்டு குடுப்பாரா? பொறுப்ப குடுப்பாரா? இல்லன்னா வேற யாரையாவது கூப்பிட்டு குடுப்பாரா? இவங்கள தான் போடுவாரு. அப்ப நம்ம விஜய தான் திருப்பி 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 நம்மள மாரி ஆட்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுமே தவிர, லயலாமணி, கீர்த்தனா அப்படி பேசுனா அவ அவ்வளவுதான். இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணமாக இருக்கும் தான் நமக்கு முன்னாடியே தெரியுமே. நீங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாடுக்கு இப்படி பாரம்பரியம் இருக்கு. ஆமா, தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கே பாரம்பரியம் இருக்கு. கலைஞர் ஆரம்பிச்சு அதுக்கு தலைவரா இருந்தாரு. 70களிலேயே கம்ப்யூட்டர் புத்தகம் கொண்டு வந்தாரு. செமிகண்டக்டர் புத்தகம் அப்பயே வந்துச்சு. அப்புறம் 89ல வர்றப்ப கம்ப்யூட்டர் குரூப். இன்னைக்கு எல்லாம் போய் கம்ப்யூட்டர் குரூப் எடுக்கிறாங்களே, அது முதல்ல கலைஞர் தான் கொண்டு வந்தாரு தமிழ்நாட்டுல. பிறகு 96ல வந்து ஐடிக்கு தொழில் கொள்கை அமைச்ச முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். இதெல்லாம் அங்க இருந்து தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய படிப்படியான வளர்ச்சிகள். இங்க வந்து லயலாமணியில வந்து நிக்குதுன்னா, இதுக்கு வாக்களித்த மக்கள் விஜய் போன்றவரை முதலமைச்சராக ஆக்குனதுல இருந்து அந்த தப்பு ஆரம்பிக்குது. லயலாமணியில இருந்து ஆரம்பிக்குதுன்றது சிம்டமுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி. லயலாமணிங்கிறது காய்ச்சல், வைரஸ்ங்கிறது விஜய் தான். அந்த அந்த வைரஸை நீங்க அடிக்காம லயலாமணிலாம் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஐயோ எல்லாரும் எம்எல்ஏ ஆயிட்டாங்க, இவெல்லாம் நம்ம கூட உட்கார்ந்து இருந்தா அமைச்சர் ஆயிட்டான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுனால அவருக்கு வாரிய தலைவர் கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் தூக்கி கொடு. ப்ரொடியூசருக்கு கொடுக்கலையா? டெல்லிக்கான தமிழ்நாட்டு தூதர்னு ஒரு கர்நாடகக்காரருக்கு கொடுக்கலையா? அப்ப இதெல்லாம் பார்த்தா எல்லா வைரஸும் எங்க இருந்து வருது? ஊற்றுக்கண் எது? விஜய். அப்ப விஜய் தான் இந்த மதர் ஆஃப் ஆல் ஈவில்ஸே தவிர இவர்கள்ட்ட கான்சென்ட்ரேட் பண்றதே எனக்கு தேவையில்லாத விஷயமாக தோணுது. ஆதவ் அர்ஜுனா அமைச்சர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வந்து அவர் துறை தாண்டி பல்வேறு துறைகள்ல பல அரிய கருத்துக்கள வந்து அவர் தொடர்ந்து பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நேத்தும் அதே மாரி புரட்சிகரமாக முக்கியமான 2 கருத்துக்கள பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதாவது கல்வியில கூட நம்ம ஊர்ல வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அமெரிக்கால்லாம் பாருங்க, எல்லா மாகாணங்கள்லயும் ஒரே சிலபஸ் தான். யுனிவர்சலா அமெரிக்கால ஒரே சிலபஸ் தான் பின்பற்றப்படுகிறது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, அ தினம் கணிதம், அறிவியலுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து டைம் டேபிள்ல கிளாஸ் ஒதுக்குறீங்க. ஆனா பிசிக்கல் எஜுகேஷனுக்கு மட்டும் வாரத்துல 2 நாள் தான் வந்து நீங்க வந்து பீரியட் வைக்கிறீங்க. தினமும் பிசிக்கல் எஜுகேஷன் வைக்கணும் அப்படின்னு நான் ராஜ்மோகன் கிட்ட வலியுறுத்த போறேன். அப்படின்னு பேசுறாரு. மாணவர்கள்லாம் அப்படியே உற்சாகமா கை தட்டுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அடுத்து வந்து டெய்லி சினிமா ஒரு பீரியட்ல வைப்பாங்க. சினிமா ஏன் நீங்க வீட்டுக்கு போய் பாக்குறீங்க? சினிமா டெய்லி ஸ்கூல்லயே பார்த்துட்டா அது ஒரு இதுவா இருக்கும். ராஜ்மோகன்ட்ட வலியுறுத்தலாம். நீங்க ஒரு முட்டாள், ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த முட்டாள், ஒரு வெற்றி அடைந்து விட்ட முட்டாள் வந்து தோல்வி அடைந்த முட்டாளை விட 100 மடங்கு ஆபத்தானவன் அப்படிங்கிறதுக்கு ஆதவர்ஜுனா வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணம். நீங்க அது போல கேட்பவர்களும் முட்டாள்கள். நீங்க காலங்காலமா ரிசர்வேஷனுக்கு இந்த பார்ப்பனர் ஒண்ணு சொல்லுவாங்க. அமெரிக்கால ரிசர்வேஷனே கிடையாதுன்னு ஒரு பொய்ய சும்மா போற போக்குல சொல்லிட்டு போறது. அமெரிக்கால ரிசர்வேஷன் இருக்கு. ரிசர்வேஷன்ங்கிற வார்த்தை இல்லையே தவிர அங்க வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இருக்கு. அங்க இடஒதுக்கீடு இருக்கு. பல்வேறு பாடத்திட்டங்கள் இருக்கு. சரி, இதே ஆதவர்ஜுனா அறிவுன்றதா என்ன பண்ணணும்? தமிழ்நாடு சமச்சீர் கல்வின்னு எல்லாத்துக்கும் ஒரே கல்வி கொண்டு வந்துச்சு. சிபிஎஸ்இன்னு இங்க வச்சுக்கிட்டு இப்ப இது எதுக்கு சமச்சீர் கல்விக்கு தானே நீ இன்னும் ஸ்கூலு திறக்கணும்? எதுக்கு சிபிஎஸ்இக்கு ஸ்கூலுக்கு பெர்மிஷன் கொடுத்து தள்ளிக்கிட்டு இருக்க? வந்ததுல இருந்து 15 ஆயிரக்கணக்கான ஸ்கூல்ஸ் பள்ளிகளுக்கு 15 ஸ்கூல்ஸ் சிபிஎஸ்இ ஆல்ரெடி அனுமதி ஓப்பன் கொடுத்து பண்ணிட்டாங்க. ஆமா குடுத்துட்டு இருக்கீங்க.
சமச்சீர் கல்வி இதை வந்து சமச்சீர் கல்வியை யூனிஃபார்ம் நீ சொல்ற எஜுகேஷனை தமிழ்நாடு தான் செய்யுது. இந்தியா மாதிரி ஒரு ஒன்றியத்துல இருந்துட்டு இந்தியா ஃபுல்லா ஒரே சிலபஸ் நீ எப்படி வைப்ப? நான் கேக்குறேன், தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு சிலபஸ் வைக்க முடியும், இந்தியா ஃபுல்லா ஒரு சிலபஸ் வைக்கவே முடியாது. ஏன்னா அவங்க வரலாறு வேற, அவங்க பூர்வீகம் வேற, அவர்களுடைய விடுதலை போராட்ட வீரர்கள் வேற, இங்க இருக்கிறவங்க வேற. அப்ப நீ எப்படி வைப்ப? ஹிஸ்டரினா எப்படி வைப்ப? அந்த ஹிஸ்டரியை சொல்லுவியா, இந்த ஹிஸ்டரியை சொல்லுவியா? இல்லைன்னா இந்தியா ஹிஸ்டரினா எவ்வளவு பெருசு இருக்கும்? ஏதாவது மண்டையில அறிவு இருக்கணும், கேட்கிறவனுக்காவது அறிவு இருக்கணும், அட்லீஸ்ட் பாக்குற மீடியாவுக்காவது அறிவு இருக்கணும். எவனுக்குமே இவனுங்க வந்து கள்ள மௌனமா உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. மீடியா பேசுறதெல்லாம் முட்டாத்தனம்னு தெரியும், ஆனாலும் அமைதியாக உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இந்த அயோக்கியத்தனத்தை கை கட்டி ரசித்து கொண்டிருக்கிறார். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா டீகன்ஸ்ட்ரக்டிங் தமிழ்நாடு, அதாவது டெஸ்ட்ராயிங் தமிழ்நாடு. இது வந்து வேற ஒண்ணுமே இல்லை. அடுத்து வந்து மருத்துவமனைகள், கல்வி, இது எதுலெல்லாம் தமிழ்நாடு தேசிய வந்து கல்விக் கொள்கையை நோக்கி தமிழ்நாடு நகர்த்துறாங்களா? ஒரு பக்கம் அரசு பள்ளிகள் மூடிட்டு இருக்கிறாங்க. தாராபுரம் மாவட்டத்துல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 அரசு பள்ளிகளை வந்து மூடிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சிபிஎஸ்இ உடைய எண்ணிக்கை அதிகமாகுது. அந்த சிபிஎஸ்இல என்இபியையும் அது மூலமாக மும்மொழி கொள்கையும் இந்த ஆண்டுல இருந்தே வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு அறிக்கைகள் வந்து ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கு. அப்ப மெதுவா வந்து டுவர்ட்ஸ் பிரைவேடைசேஷன், எல்லா துறைகள்லயும் டுவர்ட்ஸ் பிரைவேடைசேஷன் நோக்கி இவங்க கூட்டிட்டு போறாங்களா? பிரைவேடைசேஷனுங்கிறத விட இந்தியனைசேஷன். இதுலெல்லாம் இந்த ஏனைய இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு முன்னோக்கிய மாநிலமாக, மாற்று மாநிலமாக, நீங்க எப்பயுமே தமிழ்நாடு ஒரு 50-60 வருஷம் வந்து முன்னோக்கி இருக்கும். எல்லா வீட்லயும் கரண்ட்ங்கிறத மோடி இப்பதான் இங்க பேசிட்டு இருப்பாரு. 70கள்லயே கலைஞர் வந்து வீட்டுக்கு ஒரு பல்பு, வீட்டுக்கு இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாச்சு தமிழ்நாட்டுல. இது போல எண்ணற்ற விஷயங்கள்ல தமிழ்நாடு முன்னோடி. அது போல மொழி எதிர்ப்பு, மொழி திணிப்பு எதிர்ப்பு நம்ம அப்பயே பேசினத வெஸ்ட் பெங்கால்லயும், கர்நாடகாலையும், கேரளாலையும் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ரிசர்வேஷனும் அப்படிதான். அப்ப இதுல எல்லாம் நம்ம முன்னோக்கி இருக்கிறதுனாலதான் முன்னேறிய மாநிலமாக இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்றது வந்து சும்மா ஒரு ஒரு பெருமைக்கானது இல்லை. நம்ம எல்லாத்தையும் முன்னோக்கி போனோம். அதையெல்லாம் இன்னைக்கு அந்த வளர்ச்சியெல்லாம் குறைச்சு மீண்டும் கொண்டு போய் இந்த இந்திய மைய நீரோட்டத்துல, யூனியன் மைய நீரோட்டத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அதற்கான போலி பிம்பங்கள் தான் பெரியாரு, அம்பேத்கரை வச்சுக்கிட்டு நாங்க அவர்களுக்கு எதிராக செய்ய மாட்டோம்ட்டு எல்லாத்தையும் நைஸா அயோக்கியத்தனமா, அதாவது திருட்டுத்தனமா, பாஜக இருந்தா வெளிப்படையா செய்யும், இவர்கள் திருட்டுத்தனமாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடதுசாரிகளாக சொல்லிக் கொள்பவர்களும் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதெல்லாம் ரொம்ப அருவருப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்க பாஜக ஆட்சியை விட மோசமான ஆட்சி தாவேக ஆட்சிங்கிறது தான் நம்ம இப்ப கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நேரடியா வந்து ஒருத்தன் நான் எடுத்துட்டு போறது வேற, நான் உன்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி தோல்ல கை போட்டுட்டு துரோகம் பண்றது அதான் இன்றைக்கு தாவேகா வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு காமன் ட்ரேட் இந்த அமைச்சர்கள் கிட்ட எல்லாம் நம்ம பார்க்க முடியறது என்னன்னா, அரசு பள்ளிகளோட தரமே சரியில்ல, அரசு பள்ளிகள் நல்லாவே இல்ல, பில்டிங் ரொம்ப மோசமா இருக்கு, கல்வித்தரம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு தொடர்ந்து அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இத பேசுறாங்க. ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, திமுக ஆட்சி காலத்துல அன்பில் மகேஷ் அவர்கள் எல்லா மேடையிலயும் சொல்றது, அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் இல்ல, அது பெருமையின் அடையாளம் அப்படின்னு தொடர்ந்து அவர் பேசியிருக்கிறாரு. பிள்ளைங்கள தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு. அதனுடைய விளைவு ரீசென்ட்டா நேத்து ஒன்றிய அரசு தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய தரவுகள்ல பாத்தீங்கன்னா, கட்டமைப்பு ரீதியில் தமிழ்நாடுடைய பள்ளிக் கல்வி துறையுடைய கட்டமைப்பு தான் இந்திய அளவிலேயே வந்து முதல் தரமாக இருக்கிறது, முதல் மாநிலமாக இருக்கிறது. அதாவது பள்ளி கல்வியில இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் சப்ளை, டாய்லெட்ஸ், கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டீஸ், லேப் ஃபெசிலிட்டீஸ் இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா, மாநிலங்கள ரேட் பண்ணதுல தமிழ்நாடு முதல் மாநிலமாக 100க்கு 95% மதிப்பெண்களை எடுத்து முதல் மாநிலமாக இருக்குன்னு ஒன்றிய அரசு தரவு குடுத்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தொடர்ந்து இந்த மாரி அரசு பள்ளிகளை அமைச்சர்களே மேடையில வந்து இழிவா பேசுறது, சிறுமைப்படுத்தி பேசுறது அப்படிங்கிறது என்ன விதமான மனநிலை? இது பப்ளிக் கிட்ட என்ன ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்தும்? இதுக்கு 2 விஷயம் இருக்கு. இது ஒண்ணும் புதுசு கிடையாது. இதே ஒன்றிய அரசு பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு சொன்னப்பதான் விஜய் மேடையா ஏறி ஐயோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு பொய்யை மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அதிகாரம் வேற இருக்கு. 2வது விஷயம், அதேதான் வந்து மினிஸ்டர்ஸும் ஃபாலோ பண்றாங்க. 2வது விஷயம், ஊரு கிழிச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்ற மாதிரி யாரு வேணாலும் இன்ஸ்பெக்ஷன் போகிறதுக்கு ஏதுவா இருக்கிற 2 செட்டப் என்னன்னா ஹாஸ்பிட்டலும், ஸ்கூலும். நீங்க எவன் வேணாலும் போலாம். நீங்க இந்த அமைச்சர் அந்த அமைச்சர்லாம் கிடையாது. எவன் வேணாலும் உள்ள போய் என்ன வேணாலும் இந்த ஆசிரியர்களை கேட்கலாம், டாக்டர்ஸை கேட்கலாம். இதுதான் இழிச்சவாய்ங்கன்னு. ஏன்னா நீங்க மத்தபடி ஃபேக்டரிஸ்க்கு போக முடியாது, பஸ் இதுக்கு போக முடியாது. அங்க இருக்க யூனியன் இருக்கு, பிரச்சனை வரும், சண்டை வரும். இங்கன்னா என்ன வேணாலும் போலாம். இங்க இழிச்சவாயர்கள் மாணவர்கள் இருக்காங்க. இங்கேயுமே போய் பாருங்க, டீச்சர்ஸ் மேல கை வைக்க மாட்டாங்க.
மாணவர்கள் தான் இளிச்சவாயர்கள். அவங்கள கூப்பிட்டு என்னத்தையாவது கேட்க வேண்டியது. அங்க ஹாஸ்பிட்டல் போனா பேஷண்ட்ஸை வச்சுக்கிட்டு டாக்டர்ஸ் எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல. இது வந்து ரொம்ப ஈஸி. அவர்களுக்கு ரீல்ஸ் எடுக்கணும்ல. ரீல்ஸுக்கான கண்டென்ட் தேத்துக்கிற 2 இடங்களாக இருக்கிறது. அதே போல பாசிட்டிவ் ரீல்ஸுகளுக்கு எப்பயுமே கிடையாது. நீங்க பாருங்க, ப்ளூ சட்டைக்கு தான் ஏன் இவ்வளவு வியூ வருது? எதுலயுமே நீங்க சோசியல் மீடியால நெகட்டிவா பேசுறதுக்கு தான் வியூ அதிகமா வரும், இது அதிகமா வரும். இவங்க எல்லாமே வியூ பைத்தியங்க. வியூ பைத்தியங்க, ரீல்ஸ் பைத்தியங்க, லைக் பைத்தியங்க. அது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஆட்சி அமைச்சிருக்குதுங்க. அப்ப இதுங்களுக்கு எல்லாம் நெகட்டிவா சொல்ல வேண்டியது இப்படி ஒண்ணு இருக்குது. ஒண்ணு. 2வது, இவங்க ஸ்கூலையும் ஹாஸ்பிட்டலையும் பிரைவேடைஸ் பண்ண போறாங்க. அதுக்குதான் இன்றைக்கு அருண்குமார் வந்து காசு கொடுங்க. என்ன எனக்கு புரியல. நீ மாமன் தங்க மோதிரம் அப்புறம் எதுக்கு காசு? அதுல எதுக்கு போட்டுட்டு இருக்கிற? கோல்டு கொடுக்கறதுல எதுக்கு காசை போட்டுட்டு இருக்கிற? ஹாஸ்பிட்டல் சரியில்லைன்னா நீ ஹாஸ்பிட்டல்ல தானே போடணும். ஹாஸ்பிட்டல் சரியில்லைன்னா சென்னை எப்படி உலகத்தினுடைய மெடிக்கல் டூரிசம் கேபிட்டலா இருக்க முடியும்? மண்டையில ஏதாவது உனக்கு அறிவுன்றது இருக்கா? அதுவும் போக தமிழ்நாடு அரசினுடைய அரசு மருத்துவமனை போல இந்தியாவுல சிறப்பான மருத்துவமனைகள் எதுவுமே கிடையாது. ஆனா நீ வெளியே வந்து என்ன நடிக்கிற? நல்லா இல்ல, நல்லா இல்ல, நல்லா இந்த பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மக்களுக்கே என்ன ஆகும்? ஐயோ ரொம்ப சீரழிச்சிட்டாங்க போல, ஒண்ணுமே இல்ல போல, அதனாலதான் பிரைவேடைஸ் பண்ணிட்டாங்கன்னு மக்களை ரெடி பண்றது. அடுத்து செய்ய போற அயோக்கியத்தனத்துக்கு மக்களை ரெடி பண்றது. இது எல்லாம் இந்த ரெடி பண்றது. ஆதவர்ஜனாவுடைய பேச்சும் அப்படிதான். பிடி இதை பண்ணு, அதை பண்ணு, எல்லாத்துக்குமே ஒரே எஜுகேஷன் அங்க இருக்குன்னு பொய் சொல்றது. என்னன்னா இங்கேயும் எல்லாத்தையுமே சிபிசி ஆக்கிருவோம். இதுதான் இவங்க எல்லாத்தையுமே மென்டலி ரெடி பண்றது. பொய் சொல்லி ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. மக்களை வந்து இந்த முட்டாள்தனத்திற்கும் இந்த அயக்கத்தனத்திற்கும் பொய் மூலமா பண்படுத்திட்டா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றப்ப நாங்க வேற வழியில நாங்க தான் முன்னாடி இருந்தே சொன்னோமே ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். சோ இது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம். இது வந்து ஆட்சியே இல்லைங்க. இது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமை தான் இவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க சோசியல் மீடியாவா மூலமாக. இது ரொம்ப அருவருப்பான ஒரு கல்ச்சரை, ஒரு கலாச்சாரத்தை வந்து தமிழ்நாட்டுல உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு அசுர வேகத்துல பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது தாவேக ஆட்சியிலங்கிறதா நம்ம கண்கூடா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா, தேவையான விஷயங்களுக்கு செலவு பண்ணாம, இப்படி தாய்மாமன் மோதிரத்துக்கு ஒரு 755 கோடி ஒதுக்குறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலயும் ஊழலு, ஓட்டை விழுந்த பாத்திரத்த விட்டுட்டு போயிருக்கு திமுக. அதுல உள்ள எவ்வளவு போட்டாலும் அது வந்து காணாம போயிடுது, அப்படின்னு விஜய் ஒரு மேடையில பேசுறாரு. இவ்வளோ கடன் இருக்கு. ஆட்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. மக்களும் உங்க பக்கம் நிக்கிறாங்க. 6 மாசம் டைம் குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் பிரச்சனைய பத்தி எந்த மீடியாவும் பேசுறதில்ல. மக்களும் அத பத்தி கவலைப்பட்டதாக தெரியல. அப்படி இருக்கும்பொழுது நீங்க இத நடைமுறைப்படுத்தலைன்னாலும், இது ஒரு பெரிய இம்பாக்ட் ஒண்ணும் மக்கள் கிட்ட நெகட்டிவா வந்து கிரியேட் பண்ண போறதில்ல. மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு நீங்க ஆட்சிக்கு புதுசா வந்திருக்கீங்களா, உங்களுக்கு அனுபவம் இல்ல, உங்களுக்கு டைம் தேவைப்படுதுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவசரமா அண்ணா பிறந்த நாள்ல இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தேவை வந்து எங்கேருந்து வருது? ஹாஸ்பிட்டல்ல எனக்கு பிராக்டிகலா தெரியும். நான் அரசு ஆஸ்பத்திரியிலலாம் இருந்ததுனால. எவ்ளோ அண்டர் ஸ்டாஃப்டா இருக்கு. அவங்க எவ்ளோ வேலை பளுல அவங்க வேலை செய்றாங்கன்னு. இப்போ டீன் கிட்டலாம் சொல்லி ஹாஸ்பிட்டல்ல லாக்கர் வாங்கி வச்சு இந்த மோதிரத்தெல்லாம் பாதுகாத்து வைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அவலம் இருக்கு இல்லையா? இருக்கக்கூடிய வேலைய அவங்களுக்கு செய்யறதுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. இதுல இந்த அடிஷனல் பர்டன வேற அவங்க மேல தூக்கி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப அபத்தமாக இருக்கு, ஆபத்தாக இருக்கு அப்படின்னு தோணுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சிஸ்டமே கொலாப்ஸ் பண்ற வேலை. ஒட்டுமொத்தமா அந்த பழுவே தாங்காம இந்த சிஸ்டமே உடையும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பிரைவேடைஸ் ஆகும். ஏற்கனவே இது பாஜகவின் குரல் தான். பாஜக நிறைய பேர் வந்து டிரான்ஸ்போர்ட் பிரைவேடைஸ் ஆக்கு, எதுக்கு வச்சிருக்க, கரண்ட பிரைவேடைஸ் ஆக்கு, கரண்ட்ல ஊழல்னு சொல்லிட்டு இருக்கிறது நிர்மல்குமார் சொல்லிட்டு இருக்கிறது அதை நோக்கி போறதுதான். ரொம்ப விரைவில் அதானி கார்பரேஷன் யாராவது இங்க வருவாங்க. அதானி யாராவது வந்து கரண்ட வந்து பிரைவேடைஸ் பண்ணுவாங்க. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஏன் இதை பண்றாங்கன்னா, எதுக்காக கரண்ட் விலையை குறைக்கிறதுன்னு ஒரு பொய் சொன்னாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இப்ப நமக்கெல்லாம் கூட வருது. இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணது என்ன? இப்ப அரசு ஐயோ! கிட்ட இருந்து எந்த எக்கச்சக்கமா செலவுமே போகல. வருது தோழர் ஆமா. பில்லு. ஏன்னா அந்த அந்த எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. விலையை ஏத்திட்டு 200 யூனிட்ஸ் ஃப்ரீன்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஆனா எல்லா பஸ் ஸ்டாப்லயும் பாருங்க இப்படி சிரிச்சு ஒரு போட்டோ. அதை எப்படி உங்களை ஏமாத்திட்டேன் பாத்தீங்களான்னு கேவலமான ஒரு புன்னகையுடன் 200 யூனிட் மின்சாரத்தை இலவசமா வழங்கி. அப்ப இன்னொரு பஸ் ஸ்டாப்புக்கு இன்னொரு போட்டோ தேவைப்படுது. அதெல்லாம் போக இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தல்ல நான் நான் அவங்களே சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. ஏதாவது 2 நான் செஞ்சேன்னு பொய் சொல்லணும்ல. அதுவும் போக சிங்கப்பெண்ணு நம்ம பேரை மாத்துறோம்ல. பிங்க் பெட்ரோலுக்கு சிங்கப்பெண்ணு மாத்திரம், யூனிஃபார்மை மாத்திரம், இந்த மாதிரி என்னவோ சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்கோம்ல. எப்படி சினிமால ஏமாத்துறோமோ, டூப்பு போட்டு ஏமாத்துறோமோ, அது மாதிரி பாலிடிக்ஸ்லயும் டூப்பு போட்டு நாங்க ஏமாத்திக்கிட்டே இருப்போன்ற மாதிரி தான் இந்த தங்க மோதிரம் அது இதுன்னு இடைத்தேர்தலுக்கு 2 3 சொல்லி மக்களை ஏமாத்துவதற்காக மட்டுமே இந்த திட்டங்கள் எந்த நல்லெண்ணத்திலும் எந்த தொலைநோக்கு பார்வையிலும் உண்மையான அக்கறையுடனும் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் இல்லை. நீங்க இந்த கரண்ட் பாருங்க, ஏமாந்தது யாரு? மக்கள்.
இந்த தங்க மோதிரம் யாரு? இதுலயும் ஏமாற போறது யாருன்னா மக்கள் தான். ஏன்னா டாக்டர்ஸ் டீனுக்கு எக்ஸ்ட்ரா வேலையை கொடுத்து ஏற்கனவே 24 மணி நேரமும் கண்டினியூஸ் ஷிஃப்ட் வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க டாக்டர்ஸ் போடாம. அதுலயும் மக்கள் தான் அதுல வந்து கடைசியா பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அங்க இருக்கிற கன்சியூமர்ஸ்ங்கிறவங்க பேஷண்ட்ஸ் தான். அவங்க வந்து சர்வீஸ் வழங்குபவர்களின் உடல்நிலை மோசமடைஞ்சு அவங்க தான் பாதிப்படைவாங்க. 3வது இந்த மாதிரி ஸ்கூலு, எல்லாத்தையும் இதை பண்றேன், அதை பண்றேன்னு எல்லா பொய்களாலும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே பாதிக்கப்பட போவது மக்கள் தான். இடைத்தேர்தலிலும் இந்த பஸ் ஸ்டாப்லயும் விளம்பரம் பண்ணுவதற்காக 2, 3 திட்டங்களை நாங்க செஞ்சோம்னு இந்த அரசு வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்குது. நான் மக்கள் அமைதியா இருக்கிறது, மக்கள் என்ஜாய் பண்றதெல்லாம் பார்த்தா நாம வந்து பொறுமையா தான் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய தட்டுக்கு வரும் பிரச்சனை. உங்களுடைய முகத்துக்கு வரும் பிரச்சனை. அப்பதான் உங்களுக்கு இவர்களுக்கு அறிவு வருமா இல்லையான்னு பார்ப்பதற்காக தான் நான்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேனே தவிர, இவர்களுக்கு இப்போதைக்கு அறிவு வர்ற மாதிரியே எனக்கு தெரியல. நேத்துலாம் ஒரு பொம்பளை சொல்லுது, ஒரு லேடி சொல்லுது, அவர்தான் என்னோட வீட்டுக்காரருங்குது. அவர்தான் என்னோட வீட்டுக்காரருங்குது. நிலாவே இன்னொன்னு நான் பார்த்ததில்ல. நிலாவ முதலமைச்சர பார்த்தது பார்க்கணும் இல்லைங்குது. அப்படின்னு சொல்லி. எந்த ஊர்ல நிலா இப்படி இப்படி இருந்துச்சு? இது என்ன டார்க் சைட் ஆஃப் த மூனா? எனக்கு புரியவே இல்ல. நிலா எந்த ஊர்ல இப்படி இருந்துச்சு? இது அடிக்ஷன். இது ஒரு விதமான மனநோய், ஒரு விதமான அடிக்ஷன். இது பேர் பாசம் கிடையாது. இது பேர் அன்பு கிடையாது. இது வந்து ஒரு விதமான அடிக்ஷன். இது ஒரு விதமான மனநோய். இந்த மனநோய் சரியாகுமான்னு எனக்கு தெரியல. நீங்க தான் சொல்லணும் அந்த டாபிக் உள்ள. ஆனா இது மனநோய்ன்னு மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது. ஸ்பெசிபிக்கா இது போன்ற பெண்களை டார்கெட் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது தோழர். அவங்களுடைய இல்ல கன்டென்ட்டுக்காகவும், அவங்களுடைய டிஆர்பிக்காகவும் ஸ்பெசிபிக்கா இது போன்ற பெண்கள ஐடென்டிஃபை பண்ணி பைட்ஸ் எடுக்குறாங்களோ அப்படின்னு இல்லங்க. இது தோணுது. ஒரு சோறு பதம்ங்கிறது தான். நீங்க ஆட்சி மாற்றத்துக்கு முன்னாடி கூட இப்ப நம்ம ஒரு டெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி கூட நம்ம யாரோன்னு சொல்லியிருக்கலாம். இந்த அளவு பைத்தியங்கள் இல்லன்னா நீங்க குழந்தைய பறி குடுத்தது எல்லாம் போய் பார்த்துக்கிட்டு, என்ன அவர பக்கத்துல பார்த்ததுக்கு குழந்தைய குடுக்க வேண்டியதா போச்சுன்னு சாதாரணமா சொல்றதெல்லாம் வந்து, எ நீங்க யாரையோ வேணும்னேலாம் பிக் பண்ண வேண்டியதில்ல. அந்த லாட்ல நீங்க எத தூக்குனாலும் இப்படிதான் இருக்குன்றதே தவிர, இதெல்லாம் சேர்ந்து தான் வீட்ல இருக்கிற ஓட்ட மாத்திருக்குதுங்க. இந்த பைத்தியங்கள்லாம் சேர்ந்து தான், அதாவது இந்த பைத்தியங்களின் ரேட் வந்து கம்மி. இந்த அது ஐ மீன் பெர்சன்டேஜ் கம்மி. இதுங்கெல்லாம் புடிச்சு வீட்ல இருக்கிறவங்க நச்சரிச்சு தான் ஓட்டா வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்குதுங்க. இத தான் நம்ம வந்து கணிக்க தவறிட்டோம். விஜய்க்குன்னு இருக்கிற இந்த பைத்தியங்களின் பெர்சன்டேஜ்ன்னு பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். 10% இருக்கும், 8% இருக்கும். இந்த 8% சேர்ந்து இன்னொரு ஒரு 20% ஆளுக்கு 2 பேத்த வந்து வீட்டுல இருக்கிறத அப்படியே மூளைய கொதறி அவங்கள ஓட்டு போட வச்சிருக்குதுங்க. அவங்க திருந்துனாதான் நம்ம நாடு வந்து கொஞ்சமாவது தப்பிக்கும்ன்றதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் அவர்களையும் இந்த மயக்கத்திலேயே வச்சிருக்கதா மீடியாவும் இந்த கூட்டணி கட்சிகளும் படாத பாடு பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு விஷயங்கள வந்து நீங்க பகிர்ந்துட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு எப்படி இருந்த தமிழ்நாடு இப்ப எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அச்சத்துடைய வெளிப்பாடு தான் இந்த காணொளி. தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம் தேங்க் யூ. அண்ட் யுவர் தாட்ஸ் சார். தேங்க் யூ.